ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு த சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து நம்ம ஜிரோதாவோட ஆப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்ம ஷேர் மார்க்கெட் லேர்னிங் கிளாஸில் ஒரு முக்கியமான ஒரு டாபிக். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷேர் மார்க்கெட் லேர்னிங் கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 13 வீடியோ பக்கமாக அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் ஆப்பை பற்றி நான் எதுவுமே பார்க்கல. ஆப்புக்குள்ளே நீங்கள் வரதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு தான் ஸோ அந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஜிரோதா ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ இந்த ஆப்பில் எந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணணும், ஸோ இதுக்குள்ளே என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, இது எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபண்டை நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஸோ இந்த வீடியோவில் நான் சின்னதாக வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த சைடு இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் நேம்ஸு. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்ச் லிஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்ச் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 வரைக்கும் தான் இருந்துச்சு. இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 6, 7 அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 காலம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாட்ச் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தேவையான ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் 1ல வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல இருக்க எல்லா ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ செகண்ட் வாட்ச் லிஸ்ட்டில் நமக்கு எந்த ஸ்டாக் வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஸ்டாக்ஸ் மட்டும் ஆட் பண்ணிப்பேன். ஸோ இன்ட்ராடேக்கு இன்றைக்கி தான் நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா ஸோ இதில் வந்து ஸ்டாக் ஆட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்ச் லிஸ்ட்டையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எப்படி ஸ்டாக் நீங்கள் ஆட் பண்ணுறது அப்படின்னா ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டாக் நேம் வேணுமோ ஸோ அந்த ஸ்டாக்கோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ எஸ்பிஐ என் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சியா என்எஸ்சி அப்படின்னு கேட்கும். ஸோ என்எஸ்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்எஸ்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சார்ட்டில் ஆட் பண்ணுறது. ஓகே, நான் ட்ரேடிங்கே எனக்கு ஃபர்ஸ்ட் நான் இப்போ தான் வரேன். ஸோ எனக்கு நிஃப்டியில் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸ்டாக் எந்த கம்பெனி இருக்குது, எத்தனை கம்பெனி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னா கூகுளில் வந்துட்டு என்எஸ்சி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்எஸ்சி வெப்சைட் வந்துடும். ஸோ இந்த வெப்சைட்டில் ஃபர்ஸ்ட் இருக்க என்எஸ்சி அப்படின்றது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோ ஆகும். ஸ்டாக் வாட்ச் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50ல இருக்க எல்லா ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கும். ஸோ இது இல்லாமல் நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஸோ நிஃப்டி மிட் கேப் ஸ்டாக்ஸ் என்ன இருக்குது, ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் என்ன இருக்குது, இல்லை நான் ஒரு செக்டாரை மட்டும்தான் நான் எனக்கு வேணும், இப்போ நான் பேங்கிங் செக்டாரில் மட்டும்தான் நான் ஸ்டாக்கை பை பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ அதில் இருக்க ஸ்டாக்கை நீங்கள் வாட்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, இல்லை நான் மெடிக்கல் செக்டாரை நான் வாட்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இல்லை மீடியா செக்டர், இல்லை ஐடி செக்டர், ஸோ இந்த மாதிரி எந்த ஸ்டாக்கு எனக்கு இந்த பர்டிகுலர் கம்பெனியோட ஸ்டாக் தான் வேணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா ஸோ இப்போ நான் நிஃப்டி ஐடி அப்படின்னு நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஸோ ஐடியில் இருக்க எல்லா ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதோட நேம் வந்து வந்துடும். ஓகே, ஸோ இதோட உங்களுக்கு நேம் தெரில அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிட்டு ஸோ இந்த நேமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ காப்பி பண்ணிட்டு ஸோ இன்ஃபோசிஸ் நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா ஸோ ஜீரோதா கண்டுக்குவாங்க. வந்த உடனே வந்து ஸோ அங்கே காப்பி பண்ணிட்டு இதில் பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இதில் அந்த இன்ஃபோசிஸோட ஷேர் வந்துடும். ஸோ வந்த உடனே அதை ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் ஆகிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்கை எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகே வகை. ஸோ இது வந்து நம்ம ஷேரை ஆட் பண்ணுறது. ஓகே, ஸோ இதில் செகண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு புதுசு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்க எடுத்தோன்னே உங்களுக்கு உங்களோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஹாயின் போட்டு உங்களோட நேம் இருக்கும். ஸோ ஈக்விட்டியில் எவ்வளோ கேஷ் வச்சுருக்கீங்க, கமாடிட்டியில் எவ்வளோ கேஷ் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஷேர் எவ்வளோ ஹோல்டிங்ஸில் வச்சிருக்கேன், ஸோ ஹோல்டிங்ஸில் வச்சிருக்கிறது நான் இது வரைக்கும் டோட்டலாக எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், ஸோ இப்போ கரண்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இருக்கும். ஸோ ஷேர் எந்த அளவுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு, எவ்வளோ வாங்கியிருக்கும், ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கலர் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ என்னோட ஸ்டாக்கில் நான் ஹோல்டிங்ஸில் வச்சிருக்கிறத எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, ஓவராலாக எவ்வளோ லாஸில் இருக்குது அப்படிங்கிறது ஸோ இந்த இடத்துல ஹோல்டிங் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் கீழே வந்தோம் அப்படின்னா ஸோ நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது, ஸோ என்னென்ன டேட்டில், ஸோ இது வந்து ஒரு சின்னதாக ஒரு வியூ மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ பெருசாக அதில் வேறு ஒன்றும் இருக்காது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆர்டர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி ஆர்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பை பண்ணுறீங்க, செல் பண்ணுறீங்க, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டர்ஸில் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இதில் ஜிடிடி ஆர்டர், ஸோ பேஸ்கெட் ஆர்டர், எஸ்ஐபி, அலர்ட், ஐபிஓ, ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஓவர் வியூ இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்னோட ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஹோல்டிங்ஸில் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு, ஸோ எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி தான் நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷனில் இருக்கும். ஸோ எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபண்ட் அப்படின்ட்டு இருக்கும்.
ஸோ அடுத்து ஃபண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஃபண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் ஆட் ஃபண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் ஃபண்ட் கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த அமௌண்ட் இங்கே ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் யூபிஐல நீங்கள் பேமெண்ட் இந்த அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு சில டைம் சார்ஜஸ் இருக்கிறது இல்லை. ஸோ நெட் பேங்கிங் அப்படின்னாலும் எனக்கு இது வரைக்கும் சார்ஜஸ் எடுத்ததில்லை, பட் ஒரு சில பேர் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு சார்ஜஸும் எடுத்ததில்லை. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்ட் ஆட் பண்ணணும். கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் யூபிஐ பண்ணிங்க அப்படின்னா ஸோ யூபிஐக்கு உங்களுக்கு பேடிஎம்ல பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த வெரிஃபிகேஷன் வரும். ஸோ அது அந்த நம்பரை வேல்யூவாக அந்த உங்களோட பின் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஃபண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ அதே மாதிரி விட்ராவல் கொடுத்தீங்க அப்படின்னாலும் ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ இந்த இடத்துல எவ்வளோ உங்களுக்கு அமௌண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த அமௌண்ட் இங்கே வித்ராவலுக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்ட்டு நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாள் இல்லை 2 நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துடும். ஸோ அக்கௌண்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணுறப்பயே ஸோ ஆட் ஃபண்ட் கொடுக்குறப்ப எந்த அக்கௌண்ட் இருக்கோ ஸோ அந்த அக்கௌண்ட்டில் வித்ரா எடுக்க மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் விட்ராவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஜீரோதாவோட ஆப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ இது எல்லாமே ஜீரோதாவோட தனிப்பட்ட ஆப்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா கைஸ்? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட ப்ரொஃபைல் இருக்கும். ஸோ நம்மளோட ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சோல்டு காயின் அப்படின்ட்டு 2 இது இருக்குது. ஸோ இது 2 தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸோ இந்த ஆப்பில் ஒரு ஸ்டாக்கு நான் இப்போ பிக் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம்னா ஸோ இப்போ எஸ்பிஐ தான் ஆட் பண்ணேன். ஸோ இன்னைக்கான மூவ்மெண்ட் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா ஸோ எஸ்பிஐல இப்போ கரண்ட் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பேர் பை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும். எவ்வளோ பேர் செல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த விஷயத்தையும் இதில் நம்ம பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு ஓப்பன் ஆனது ப்ரைஸ் எவ்வளோ? ஸோ 510.10க்கு ஓப்பன் ஆயிருக்கு. இது வரைக்கும் ஹை இன்னைக்கு எவ்வளோ போயிருக்கு அப்படின்னா 516.40 வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிருக்கு. ஸோ லோ எவ்வளோ போயிருக்கு அப்படின்னா ஸோ 510.10 லோ போயிருக்கு. ப்ரீவியஸ் டே க்ளோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 512.95. அதுக்கப்புறம் இப்போ எவ்வளோ வால்யூம் இருக்குது, ஸோ இது அப்பர் சர்க்கிட்டா லோயர் சர்க்கிட்டில் இருக்கா, ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்டாக்கோட டீட்டெயில்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், ஸ்டாக் ஆட் பண்ணியாச்சு. இதோட சார்ட் எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இதில் சார்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல பை செல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சார்ட் இருக்கும். ஸோ இதை நீங்கள் டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டெலிட்டை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிட் ஆயிரும். ஸோ இப்போ நான் மேலே இருக்க ஸ்டாக்கை நான் டெலிட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்டாக் எனக்கு வேணாம், நான் டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இது டெலிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போயிடும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இங்கே மோர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த மோர் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் சார்ட், இதோட ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல், ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ல ஒரு குறிப்பிட்ட பிரைஸ் வந்துச்சு அப்படின்னா எனக்கு அலாட் பண்ண அப்படிங்கிறதெல்லாம் வந்து செட் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஒரே வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சார்ட் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த எஸ்பிஐயோட சார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துடும். ஸோ இந்த சார்ட் வந்தோடனே ஸோ இதில் வந்து பை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து பை பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரோ மார்க் இருக்கு இல்லையா, ஸோ இந்த சார்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆரோ மார்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக ஒரு பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீனுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஸோ இந்த மேலே இருக்கிற இந்த கார்னரில் ஸோ இந்த இடி மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ பை அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் லாங் டேர்முக்கு பை பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா லாங் டேர்ம் ஸோ ஒரு ஷேர் இல்லை அங்கே நான் 100 ஷேர் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன்னா 100 ஷேர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கணும் அப்படின்னா 51,520 ரூபாய் இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் டைம். இல்லை நான் இன்ட்ராடே தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ இன்ட்ராடேக்கு இன்றைக்கி கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்ட்ராடேக்கு பை பண்ணுறேன். ஸோ இங்கே 100 ஷேர், ஸோ 100 ஷேர் அப்படிங்கிறப்ப எனக்கு 10,304 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா போதும். ஸோ இது வந்து லிவரேஜ் கிடைக்குது. ஸோ இன்ட்டு 5 ஒரு ஷேருக்கு 5 வந்து லிவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ அதனால தான் இந்த அமௌண்ட் வந்து கம்மியாகுது. ஓகே, ஸோ இன்ட்ராடேனா இன்றைக்கி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஸோ இன்றைக்கி ஈவினிங்குள்ளேயே நீங்கள் விற்கணும். ஸோ அந்த மாதிரி விற்கிறப்ப உங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருந்தாலும் லாஸில் இருந்தாலும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக விற்று தான் ஆகணும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 இதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு லாங் டைம் இல்லை இன்ட்ராடேவா அப்படின்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவு லாங் டைமில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேபிட்டலில் எவ்வளோ ஃபண்ட் இருக்கோ ஸோ அதை வச்சு மட்டுமே நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். நம்ம இந்த இன்ட்ராடே வாங்குறப்ப நம்ம கடன் வாங்குற மாதிரி தான். ஸோ இதில் லாஸஸ் ஆனிச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் கொடுக்கணும். ப்ராஃபிட் எடுத்தோம் அப்படின்னாலும் அவங்க ஒரு சில ப்ராஃபிட்டை கொஞ்சம் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ கடன் இல்லாமல் எப்படி பண்ணணும், நம்ம கிட்ட இருக்க ஃபண்டை வச்சு சேஃபாக பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சிஎன்சியில் வாங்கிக்கோங்க. ஸோ இதில் வந்து நமக்கு ஆப்ஷனும் இருக்கும். என்ன ஆப்ஷன் அப்படின்னா ஸோ இன்றைக்கி நான் வாங்கிட்டேன் அப்படின்னா நாளைக்கே அந்த மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு அப்படின்னா இன்னும் 2 நாள் கழிச்சு கூட அது நல்ல மார்க்கெட்டு நம்ம வாங்கின ப்ரைஸோ இல்லை அதுக்கு மேலே போகிறப்பையோ நம்ம வெயிட் பண்ணி விற்கலாம். பட் இன்ட்ராடேல இன்றைக்கே வாங்கி நான் இன்றைக்கே விற்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம லாஸாக இருந்தாலும் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் அன்றைக்கே ஏற்றுக்கணும். ஸோ அதில் அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு சில டைம் இன்ட்ராடேல நீங்கள் வாங்கிட்டு ஸோ அதை வந்து சிஎன்சியாக கூட கன்வெர்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ வாங்குறப்போ நீங்கள் சிஎன்சியாக வாங்குங்க. ஸோ உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் எப்பயுமே எந்தெந்த வழியில் நம்ம போனோம் அப்படின்னா சேஃபாக இருக்கலாமோ ஸோ அந்தந்த வழியில் போனீங்க அப்படின்னா
நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ நான் சிஎன்சி மோடில் இருக்குது. நான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு ஷேர் நான் பை பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட்டில் கரண்ட்டாக மார்க்கெட் ப்ரைஸில் எவ்வளோ போயிட்டுருக்கு அப்படின்னா இங்கே 515.20. ஸோ மார்க்கெட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ அது வந்து நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணோன்னா அந்த பை ஆர்டர் கொடுத்த உடனே என்ன ப்ரைஸில் இருக்கோ ஸோ ஸ்ட்ரைட்டாகவே அந்த பை ஆர்டரில் அந்த ப்ரைஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ் ஆகிடும். இல்லை நான் இதுவே லிமிட் ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்டாக்கு 515.10 இருக்குது. ஆனால் நான் 515.10 இருக்கிறது எனக்கு வேணாம். ஸோ 515க்கே நான் ரவுண்டாக வந்துச்சு அப்படின்னா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நான் 510க்கு வந்துச்சு அப்படின்னா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா ஸோ கரெக்டாக அந்த லிமிட் வர வரைக்கும் அந்த 510 வர வரைக்கும் அந்த ஆர்டர் பிளேஸ் ஆகாது. வந்த உடனே ஆர்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ் ஆகிடும். ஸோ இந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது இதெல்லாம் நான் தனித்தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுக்காக. ஓகே, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 510க்கு வாங்கிட்டேன். நான் ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுக்கிறேன். ஸோ 510க்கு நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா எனக்கு 500க்கு மேலே போவேன். 500க்கு மேலே போனால் நான் நஷ்டத்தை ஏற்றுக்க மாட்டேன். 500 போணுச்சு அப்படின்னா எனக்கு வித்துரு அப்படின்ட்டு ஸோ இதில் மார்க் பண்ணிட்டு நம்ம அதே இதில் நம்ம பை பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அது ஸ்டாப் லாஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஆட் ஆகிக்கும். ஸோ இது ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதில் செல் சைடில் நம்ம ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறப்ப ஸோ அது சேஞ்சஸ் ஆகிக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஜீரோதாவில் ஸோ ஃபண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் பண்ணுறது. ஸோ இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ என்னோட அக்கௌண்ட்டில் இப்போ எந்த ஒரு கேஷுமே இல்லை. ஸோ நான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக விட்ராவல் அடித்தேன். ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணோம். ஸோ ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நியூஸ் பேஸில் ரன் ஆகிட்டு இருக்கனால ஸோ நம்ம ஃபண்ட் இந்த டைமில் உள்ளே வச்சிருக்க வேணாம் அப்படிங்கிறனால ஸோ அங்கே இருக்க ஃபண்ட் எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டேன். ஸோ முடிஞ்ச அளவு ஒரு சில ஷேர்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன். ப்ராஃபிட்டில் இருந்தது எல்லாத்தையும் புக் பண்ணிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் வெளியே விட்ராவல் அடிச்சிட்டேன். ஓகேவா, ஸோ அதனால் ஆட் பண்ணல. ஸோ இன்றைக்கி நாளைக்கு ஆட் பண்ணிடுவேன். ஓகேவா கைஸ், பட் ஆட் பண்ணிடுவேன். பட் ஸ்டாக் எதுவும் இப்போதைக்கு பை பண்ணுற மாதிரி எனக்கு ஐடியா கிடையாது. ஸோ நான் கொஞ்ச நாள் ஹோல்ட் பண்ணிட்டு மார்க்கெட் நல்லா ஃபால் ஆனிச்சு அப்படின்னா நான் எதிர்பார்க்குற ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் லோ ப்ரைஸில் கிடச்சிது அப்படின்னா பை பண்ணிடுவேன். ஸோ அதுக்காக தான் எதுவும் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கேன். ஓகே ஓகே, ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த காயின் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதில் ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி நீங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ நான் வந்து கோல்டு ரிலேட்டிவாக ஒரு ஸ்டாக்கை நான் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னாலும் சரி, இல்லை நான் எஸ்பிஐ கம்பெனியோட பேங்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஏதாவது ஒரு ஷேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் எஸ்பிஐ ப்ளூ ஷிப் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா ஸோ மந்த்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இல்லை லம்சமாக இருந்துச்சு அப்படின்னாலும் பண்ணலாம். ஸோ இது எஸ்ஐபி அப்படிங்கிறது உங்களுக்கு மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா 5,000 இருக்கும், இல்லை 1,000 இருக்கும். ஸோ ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ வேரியேஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி 500 எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மாதம் ஆனால் ஒரு 15ஆம் தேதி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் மந்த்லி, இல்லை நான் வீக்லினாலும் சரி, இல்லை 15 நாளைக்கு ஒரு டைம்னாலும் சரி. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து அனலைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் செட் பண்ணிட்டு கிரியேட் எஸ்ஐபி அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ மந்த்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபண்டு டேரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்துக்குமே தனித்தனி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி ஓவர் வீடியோவாக நான் சொல்லிடலாம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவங்களுக்கு அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணிருக்கேன். ஸோ இதில் எஸ்ஐபிலே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இல்லை என்கிட்ட ஃபண்ட் வந்து அதிகமாக இருக்குது, நான் லம்சமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணலாம். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எந்த அளவுக்கு க்ரோத் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு இதில் பார்க்கலாம். ஓகே ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டோட டீட்டெயில்ஸ். ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இப்போ எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இவங்க எந்தெந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோல்டிங்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது எல்லாமே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்கலாம். ஸோ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ண முடியும், இல்லை கோல்டுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதுலேயே கன்சோல் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த கன்சோல் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இது வரைக்கும் இதில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்துக்கலாம். ஸோ ஹோல்டிங்ஸில் என்ன இருக்குது, அப்கமிங் ஐபிஎஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன வரப்போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் ப்ராஃபிட்டு, டாக்ஸு, ஸோ இது வரைக்கும் நம்ம எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்கோம், ஸோ இதோட டீட்டெயில்ஸு, ஸோ ஃபண்டு நம்ம எவ்வளோ உள்ளே கொண்டு வந்திருக்கோம், வெளியே எடுத்துகிட்டு போயிருக்கோம், ஸோ அதோட ஸ்டேட்மெண்ட்டு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்கலாம். ஃபண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஷேர் மார்க்கெட் லேர்னிங் உங்களுக்கு பிகினராக இருக்க டைமில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 10,000 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கீங்க டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அதில் 1,000 rupees மட்டும் நீங்கள் உள்ள அக்கௌண்ட்டுக்குள்ளே கொண்டுட்டு வந்து அதை வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணி பாருங்கள். 1,000 rupees அப்படிங்கிறப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஷேரை
வாங்கி பை செல் ஆர்டர் ட்ரேட் எல்லாம் பண்ணி மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு லேர்னிங் பண்ணுங்கள். அந்த 1000 வச்சு லேர்ன் பண்ணி அது லாஸ் ஆனாலும் சரி கம்மி லாஸ்லேயே போயிடும். அதுலேருந்து ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னாலும் கம்மியாக தான் ப்ராஃபிட் வரும். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த கம்மியான அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, எடுத்தவொன்னே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 10,000 போட்டு நான் ட்ரேட் பண்ணி நான் கற்றுக்கிறேன் அப்படின்ட்டு பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. சின்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ மீதி இருக்க என்னோட டோட்டலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10,000 நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 5,000 வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ஸ்டாக்காக பிக் பண்ணி ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது ஏதாவது லாங் டேர்முக்கு ஏதாவது ஸ்டாக் பிக்கு ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனலைஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸோ என்னோட மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ என்னோட அனலைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்கிறேன். ஸோ கேட்டுட்டு அந்த ஸ்டாக்கு உங்களுக்கு நான் சொல்கிறது மாதிரி அது க்ரோத் ஆகும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு அனலைஸில் அது ஓகே நல்லா அந்த ஸ்டாக் நல்ல க்ரோத் ஆகும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ அந்த ஸ்டாக்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம ஷேர் மார்க்கெட் லேர்னிங் கிளாஸ்லேயே ஒரு 5 ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பண்ணி ஸோ லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுலேருந்து கம்மியான ப்ரைஸ் வர நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், ஸோ மீதி இருக்க அந்த 4,000 வச்சிருங்க. ஸோ ட்ரேடிங் எல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா ஸோ அந்த மீதி இருக்க நான் நல்லா ட்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப அந்த மீதி இருக்க 4,000 யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அமௌண்ட்டை போட்டு ஸோ எடுத்தவொடனே ஒரு 10 ஷேர் வாங்கணும் 20 ஷேர் வாங்கி நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் பண்ண வேணாம். ஸோ லாஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி லாஸ் வரும் இல்லையா. ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் லேர்ன் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் பொறுமையாக உங்களோட ஃபண்டை வச்சு உங்களுக்கு ஃபஸ்ட்டு நல்லா கற்றுக்கிட்டேன் நான் கரெக்டாக பண்ணுறேன் அப்படிங்கிற ஐடியா வரப்போ நீங்கள் ஃபண்டை வச்சு அதிகமாக யூஸ் பண்ணி மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணுங்கள். அது வரைக்கும் லோவான ஃபண்டை யூஸ் பண்ணி கம்மியான ப்ராஃபிட்டோ லாஸோ எதாக இருந்தாலும் கம்மியாகவே பண்ணுங்கள். ஓகே, நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் சேஃபாக நம்ம நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கிறப்ப உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ அந்த டைமில் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் ஜீரோதா அக்கௌண்ட்டில் ஓவர் வியூவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜாயின் மெம்பர்ஷிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 29 rupees அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் ஏதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ வீடியோ கீழே லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் ஏ கிரேட் டே கைஸ்.